ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். மழை, ரெயின், மழைங்கிற ஒரு விஷயம், ஒரு சமாச்சாரம் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு அம்சம். அது சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும், மைல்டாக ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது தூரல் பெருமழையாக மாறுறதுக்கு முன்னால் அந்த தருணத்தில் மழையில் போய் ரோட்டில் இருந்து வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா ரோட்டில் போய் விளையாடுறது, கை நீட்டி விறகுகளை நீட்டி அதில் வந்து மழைத்துகள் வழ வைக்கிறது, தலை மேலே உடம்பு மேலே அப்புறம் உடை மேலே அந்த நீரோட ஸ்பரிசம் படும்போது ஒரு குளிர்ச்சி, ஒரு விதமான ஒரு பரபரப்பு, ஒரு உடம்புல ஒரு சிலிப்பு ஏற்படும். அந்த அனுபவத்தை எல்லாருமே அனுபவிக்க முற்படுவாங்க. ஆனாக்க இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு படத்தோட தலைப்பு வந்து மழை பிடிக்காத மனிதன். கேட்கவே கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, வித்தியாசமாக இருக்குமே நமக்கு ஒரு எண்ணம் தோணுது. ஏன்னா மழையை பிடிக்காதவங்களும் இருப்பாங்களான்னு. இப்போ படத்தோட கதைக்கு வருவோம். விஜய் ஆண்டனி சமீப காலமாக ஒரு கம்போசருங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு ஆக்டருங்கிற ப்ரொடியூசர் ஆக்டருங்கிற ஒரு ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கிட்ட பிறகு வித்தியாசமான கதையம்சங்கள் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து எந்த அளவுக்கு அவரால் சிறப்பாக அந்த வேடங்களில் பரிமளிக்க முடியுமோ அது மாதிரி அந்த வேடங்களில் அவர் நடிச்சுட்டு வந்திருக்காரு. அதில் பெரும்பாலான படங்கள் அவருக்கு வெற்றிக்கனியை தான் கொடுத்துருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன மழை பிடிக்காத மனிதன் படத்துலையும் அவர் தான் டைட்டில் ரோல் ப்ளே பண்ணுறாரு கூட சொல்கிறேன். வழக்கமான ஒரு என்ன சொல்கிறது, டேல் ஆஃப் ரிவெஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதன் ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் மாதிரி. அவரோட நேமுங்கிறத விட இப்போது அந்த டாலர் டியாலஜி பார்த்தோம்னா அதில் வந்து அந்த ஹீரோ கிளின்ட் ஈஸ்ட்வுட்டுக்கு பேர் இருக்காது, நேம்லெஸ் மேன் தான் அவரை ரெஃபர் பண்ணுவாங்க. இதில் அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு மாற்றம். 222 தான் இவரோட கோட் நம்பர். ஆனாக்கா இவரோட பேர் சலீம். அந்த பேக்ட்ராப் ஸ்டோரியை ரொம்ப எலாபரேட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் இப்படி நடந்தது அப்படி நடந்தது, அவர் வந்து இவ்வளோ கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டார், ஃபேமிலி சீர்குலைஞ்சு போச்சு, அதனால இப்படி மாறிட்டார், அவர் மொரோசா போயிட்டார்லாம் அப்படிலாம் போட்டு ரொம்ப ஜவு மாதிரி இழுக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு அனிமேட்டட் வெர்ஷன் மாதிரி அந்த சீன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் பொலிட்டீஷியன், அழகப்பன் அந்த கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவரோட சன்னை வந்து அவர் அத்துமீறி செயல்பாடுகளில் ஈடுபட்டார்னு கொண்டுடுறாரு. ஸோ என்ன இருந்தாலும் பொலிட்டீஷியன் பவர்ஃபுல் இல்லையா, தன்னோட படையை வச்சு இவரை வந்து கொல்ல முற்படுறாரு. சரத்குமார் இவரோட பாஸ், சீஃப்னு அவர் அட்ரஸ் பண்ணுறாங்க எல்லாரும். இவர் மேலே ஒரு அபிமானம், இவரோட ஸ்டூடெண்ட் பார்ட்டி கூட வச்சுக்கலாம் விஜய் ஆண்டனிங்க. ஸோ அவரை தப்பு வச்சு உயிரை காப்பாற்றி அஃப்கோர்ஸ் லூசஸ் ஃபேமிலி, கேர்ள் ஃப்ரெண்டு, லைஃப் எல்லாமே அவர் லூஸ் பண்ணுறாரு. லைஃப்னா இந்த சென்ஸ் லைஃப் ஸ்டைல் லிவிங் அந்த ஒரு சுச்சுவேஷனை அவர் லூஸ் பண்ணுறாரு விஜய் ஆண்டனி. அந்தமானுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போட்டு, ஏன்னா அங்கே யாருக்குமே இவருக்கு தெரியாது, இவருக்கும் யாரும் அங்கே தெரியாது, அவங்களையும் இவருக்கு தெரியாது. ஸோ ஒரு புதிய மனிதர்கள் புதிய இடத்துல போய் புதுசாக ஒரு வாழ்க்கையை துவங்கட்டோங்கிற மாதிரி போகிறாரு. ஆனால் இவர் மொரோசாவே இருக்கார், யார்ட்டையும் பேசுறதில்ல, அவர் பாட்டு அவர் வேலை உண்டுன்னு குவைட்டாகவே இருந்துட்டுருக்காரு. இந்த தருணங்களில் ஒரு சின்ன நாய்க்குட்டி ஆபத்தில் மாட்டிக்கிட்ட நாய்க்குட்டியை காப்பாற்றுறாரு. அது மேலே ஒரு பந்தம், ஒரு நேயம் ஏற்பட்டு அதை அவர் பாதுகாக்கிறாரு. வழக்கமாக எதிர்பார்த்த பாணியிலேயே இதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. ஒரு வில்லன், லோக்கல் தாதா மாதிரி. அவங்க 3 ஜென்ரேஷன்ஸாகவே லோன் ஷார்க். அவர் நிறைய பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து எப்படி இருந்தாலும் அவங்க தர முடியாத ஏழைகள் வந்து கஷ்டப்பட்டு ரீபே பண்ண முடியாத போது அதை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்தி அடித்து உழைச்சி கொலை கூட பண்ணுற அளவுக்கு போகக்கூடிய ஒரு ஆள். இவர் தேர்ட் ஜென்ரேஷன் பர்சன்கிறதுனால ரொம்ப ஒரு தீவிரமாக செயல்படுறாரு. ஒரு கட்டத்தில் அவன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் அகெயின் நம்ம 222 அவருக்கும் ஒரு கிளாஷ் வருது. சரண்யா பொன்வண்ணன் வந்து ஒரு கடை நடத்துகிறாங்க. அவர் சன்னு, அவர் பேர் பர்மா. அவர் சொல்கிற விதமும் நல்லா இருக்கு, நான் பிறந்ததும் பர்மா, என் பேரும் பர்மாங்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரு ஈடுபாடு வருது. அவங்க ஃபேமிலி மெம்பராக இவர் இருக்காரு. ஸோ பர்மா அடி வாங்கி அந்த வில்லன்ட்ட மாட்டிக்கும் போது இவரும் வேற வழி இல்லாமல் இவரும் கோதாவில் இறங்க வேண்டியது ஒரு கட்டாயம் ஏற்படுது. கடைசியில் எப்படியாவது அவரை அடிச்சு உழைச்சு 1-to-1 கம்பேட் ஃபைட் நடக்குது. அவங்க ஆள்லாம் அடிச்சு உழைச்சிட்டு, ஏன்னா இஸ் குட் ஃபைட்டர், இவர் இஸ் சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி தானே. கடைசியில் வந்து 1-to-1 கம்பேட்டில் வந்து அந்த வில்லன் ஆல்மோஸ்ட் தோற்ற போது கூட அவர் கொல்லலை, அறிவுரைகள் புத்திமதியெல்லாம் சொல்லி மனசை திருத்தி நல்வழிப்படுத்துறாரு. இது கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண ஹார்டாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான நோட்டில் கொண்டு போகிறதுனால கண்டிப்பாக அதை நம்ம வந்து ஒத்துக்கலாம், பாராட்டவும் செய்யலாம்.
ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டில் அவரையும் மனத்திருந்த வச்சு யார் யாரெல்லாம் அடிதடியாக பணம் வாங்கினாரோ சில பேருக்கு ரிட்டர்ன் கூட பண்ண துவங்குறாரு. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் எண்டில் கொடுத்துட்டு அதே முடிக்கிறாரு இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும். ஆனாக்க இந்த சீஃப் சரத்குமாருக்கு மேலே ஒருத்தர் இருக்கதா காட்டப்படுறாரு, அதான் சத்யராஜ். அவரை கேப்டன் சொல்கிறாங்க. அவருக்கு ப்ரெஷர். இந்த பொலிட்டீஷியன் வந்து சலீம் உயிரோட தான் இருக்காரு, அவர் எப்படியா கொல்லணும், தான் பையனை கொன்னதுனால அவரை கொல்லணும்னு ஒரு உத்வேகமாக செயல்பட்டு வர்றாரு. கேப்டனும் சீஃபுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஸோ சீஃப் வந்து அங்கே திருப்பி கிளம்பி வந்து அந்தமானுக்கு வந்து இவரை வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஹைடெக் கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாரு. ஸோ அவர் செத்துடுறாரா, அதோட முடியுதா? ஸோ அதாவது தோஸ் ஹூ லிவ் இன் வைலண்ட் மேனர் ஹேவ் டு டை வைலண்ட்லிங்கிற மாதிரி அதை கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு முடிவிற்கு விஜய் ஆண்டனிக்கு ஏற்பட்டதா இல்லை அதுலேருந்து அவர் தப்பிச்சிட்டாருங்கிறது தான் சஸ்பென்ஸு. மொத்தத்தில் ஒரு ஆக்ஷன் பேக் த்ரில்லர். விஜய் மில்டன் பொறுத்த வரைக்கும் இஸ் பேசிக்கலி சினிமாட்டோகிராஃபர் டர்ன்டு ஃபில்ம் மேக்கர். அவரோட கோலி சோடா படத்தை நம்ம மறுக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. அருமையான படைப்பு. அதே மாதிரி 10 எண்ணத்துக்குள்ளேயும் விக்ரம் வச்சு அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் பொனான்சா. ஸோ இதுவும் ஒரு முழுக்க ஆக்ஷன் படமாகவே எடுத்திருக்காரு. ஒரு நெவர் டல் மூமெண்ட். சினிமாட்டோகிராஃபி அந்தமானோட அழகிய அந்த தீவை வந்து சுற்றி அந்த போட்டு மற்ற இடங்கள் மக்களோட வாழ்க்கை நிலை எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர், ஆஸ் அ டைரக்டர், திரைக்கதை வசனம், ஐ மீன் ஸ்டோரியும் அவரு தான், ஸ்கிரீன் பிளே உட்பட. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசியூம் பண்ணிட்டு ஓரளவுக்கு நிறைவாகவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். மொத்தத்தில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பார்த்த திருப்தி இந்த படத்தை பார்த்தா நமக்கு ஏற்படும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.